வணக்கங்க. பதிவு பார்க்க வந்ததுக்கு சக்தி கிச்சனுடைய நன்றியும் வணக்கங்களும். என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கோதுமையை பொரிச்சுட்டு இருக்கேன். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இதை வறுத்து மிஷினில் கொடுத்து மாவாக்கி அதை இடியப்பம் அல்லது குழக்கட்டை இந்த மாதிரி ஏதாவது செய்யலாம். இல்லைன்னா இந்த கோதுமையவே கூட ரெண்டு பொழுது போலைன்னா சாப்பிடலாம். பொழுது போலைன்னா என்னென்னா, விரத நாட்களில் உண்மையாகவே பட்டினியாக இருந்தோம்னா இதை 2 பொரிக்கலாம், தப்பு இல்லை. இதை பொரிக்கிற மாதிரியே நினச்சிக்கிட்டு முந்தா நாள் நான் என்ன பண்ணிட்டேன், சின்ன சோளம் இருக்குது பார்த்தீங்களா, இருங்க இதை கொட்டிக்கிறேன். இந்த சோளம் இருக்குது பார்த்தீங்களா, இதை போட்டு வறுத்தேன். அரிசி மாதிரி இது அரிசி கோதுமை மாதிரி பொரித்து மாவாக்கி நம்ம பழைய ஏதாவது உருண்டை பிடிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு செஞ்சேன் பாருங்க. அதே என்னடான்னா சூடேறினதும் தப்பு டுப்புன்னு வெடிச்சு மேலெல்லாம் செதறிடுச்சு. எனக்கு அப்படி வெடிக்குன்னு தெரியவே செய்யாது. அப்புறம் தான் தெரிஞ்சு அது பாப்கார்னோட சேர்ந்ததுன்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன விஷயம்னா, நாளைக்கு உத்திரம், பங்குனி உத்திரம். ஆனால் அதுலேயே நிறைய குழப்பம் இருக்குது. நாளைக்கா நாளை கழிச்சா அப்படின்னு சொல்லிட்டு. நாளைக்கு பௌர்ணமி ஸ்டார்ட் ஆகிடுது, உத்திர நட்சத்திரமும் ஸ்டார்ட் ஆகிடுது. பங்குனி உத்திரம் நைட், பௌர்ணமி நைட்டு தான் இருக்கும். நாளை கழித்து பகல்லையே அது முடிஞ்சிருது. அப்புறம் பிரதமை ஆரம்பிச்சிருது. உத்திரமும் நாளை கழித்து பகலில் முடிஞ்சிருது. ஆக நாளைக்கு தான் பங்குனி உத்திரம். அந்த இது கொண்டாடுறவங்க, விரதம் இருக்கிறவங்க நாளைக்கு தான் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதை விட்டுட்டு அது என்ன தினம்னு பார்த்தீங்கன்னா, சிவனுக்கும் பார்வதிக்கும் திருமணம் நடந்த நாள், முருகன் தெய்வானையை மணந்த நாள், தெய்வானையுடைய தந்தையான இந்திரனும் இந்திராணிக்கும் திருமணம் நடந்த நாள். அப்புறம் இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அது போக பங்குனிங்கிறது 12வது மாதம் தமிழில். அப்புறம் 27 நட்சத்திரங்களில் உத்திரமும் 12வது நட்சத்திரம். ஆகையால் இது 12 கை உடைய முருகனுக்கு விரதம் இருக்க வேண்டிய நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது போக பார்த்திங்கன்னா, முக்கியமாக ஐயப்பன் அவதார தினம் பங்குனி உத்திரம். அதனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சபரிமலையில் பிரம்மச்சாரியாக இருக்கக்கூடிய ஐயப்பன் பூர்ண புஷ்கலையை பின்னாளில் மணந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரலாறு இருக்குது. அது எங்கே பார்த்தாலும் நிறைய இந்த பூரண புஷ்கலை சமேத சாஸ்தா கோவில் நிறைய இருக்குது. எங்களுக்கும் அது குலதெய்வம். செல்லப்பிள்ளை ஐயனார் அப்படிங்கிற பேரில் பூர்ண புஷ்கலை சமேத செல்லப்பிள்ளை ஐயனார் அப்படிங்கிற பேரில் கோவில் கொண்டிருக்காரு. அது பார்த்திங்கன்னா, அந்த தூத்துக்குடியிலேருந்து திருநெல்வேலி இந்த ஏரியாக்கள் பூராமே இந்த சாஸ்தா கோவில்கள் நிறைய இருக்குது. அதை நாளைக்கு குலதெய்வமாக கொண்டாடுறவங்க எல்லாரும் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ எல்லாரும் அந்தந்த கோவிலுக்கு அவங்கவுங்க குலதெய்வத்தை கும்பிடுறதுக்கு வந்துடுவாங்க. அதே மாதிரி நாங்களும் இந்த நாளைக்கு கிளம்பிடுவோம். பௌர்ணமி நாளைக்கு பகல் இரவு வரைக்கும் நீடிக்கும். நாளை கழித்து பகலில் முடிஞ்சிருது. அதனால் அந்த இரவில் பௌர்ணமி இருக்கிற நாளை மட்டும்தான் குலதெய்வத்துக்கு கும்பிடுறதுக்கு தேர்ந்தெடுப்பாங்க. நாளைக்கு இரவில் நல்ல பூஜை நடக்கும். பார்க்க கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். ஐயனாருக்கு சாஸ்தாவுக்கு அபிஷேகமெல்லாம் செய்வாங்க. நடுநி அதனால் பார்த்திங்கன்னா நாளைக்கெல்லாம் பேருந்துகளே நிரம்பி வழியும். நாளைக்கும் நாளை கழிச்சுக்கும் பேருந்துகள் கிடைக்காது, இடம் இருக்காது.
அப்புறம் வந்து ஹோட்டல்களில் பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் சாப்பாடு கிடைக்காது அந்த நாளில். அந்த பங்குனி உத்திரத்துக்கு வந்துட்டு திரும்பி போகிறவங்களுக்கு இல்லை போகும்போதே சாப்பிடணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஹோட்டல்கள்லாம் சாப்பாடே கிடைக்காது, க்யூவில் நிற்பாங்க. அதை இந்த கட்டு சாதம் கட்டிட்டு போகிற நாளெல்லாம் போயிருச்சா, அதனால என்ன ஹோட்டலை நம்பி போய் அப்புறம் சாப்பாடு கூட கிடைக்காம இருக்கிறதுனால இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்க, கோவில்கள்லேயே 3 வேளை சாப்பாடும் ரெடி பண்ணிடுறாங்க. அது ஒரு பெரிய விஷயம். நம்ம வந்து ஹாயாக நாளைக்கு துணிமணி மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு போய் அவருக்கு நம்மளால் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் தரிசிக்கிறோம். அதுக்குண்டான பொருட்கள் வாங்கி கொடுத்து வழிபட்டுட்டு வர்றது. அன்னைக்கு நைட்டு கண்டிப்பாக, நாளைக்கு நைட்டு கண்டிப்பாக கோவிலில் தங்கி இருந்து வழிபட்டுட்டு வருவோம். அது ரொம்ப குஷி. இதை வறுத்து வச்சுக்கிட்டோம்னா என்ன பண்ணலாம், நான் கழிச்சு முருகனுக்கு விரதம் இருக்கிறவங்க முடியாது என்னால் அப்படின்னா ஏதோ முடிஞ்சதை ரொம்ப சிம்பிளாக சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா சாப்பிடாமலே தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எது நடுவில் 2 வாய் கொறிச்சிக்கிட்டு முருகனோட உச்சரித்துக்கிட்டு இருக்கலாம். அப்புறம் வந்து நைட்டில் முருகன் கோவிலுக்கு, அதாவது நாளை கழிச்சு முருகன் கோவிலுக்கு அவரை தரிசனம் பண்ணி வீட்டில் வந்து பால் பழம் சாப்பிட்டு விரதத்தை முடிச்சுக்கலாம், அல்லது கோவிலில் கொடுக்குற பிரசாதம் சாப்பிட்டு விரதத்தை முடிச்சுக்கலாம். நாளைக்கு வந்து நாங்கள் வந்து எங்கள் குலதெய்வத்தை வழிபட்டுட்டு அப்படியே பக்கத்தில் தான், திருச்செந்தூர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் எங்கள் கோவில். அப்படியே வர்ற வழியில் நாளை கழிச்சு நாளை மறுநாள் அப்படியே முருகனையும் போய் தரிசிக்க முடியுதா அப்படின்னு ரொம்ப கூட்டமாக இருக்குமா, ரொம்ப கூட்டமாக இருக்குமா அப்படிங்குது. கூட்டமாக இருக்கும்போது தரிசிக்கிறது தான் அது அவரை வழிபட்டதுக்கு அடையாளம். அன்னைக்கு வழிபட்டா விசேஷங்கிறதுனால தான் அன்னைக்கு கோவிலில் கூட்டமாக இருக்குது அப்படின்னு ஒரு எடுத்து சொல்லி பார்த்தேன். ஆனாலும் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதை நம்ம கேட்டுக்கிற வேண்டியதுதான். சரி, இப்போ என்ன ஆச்சுன்னா, நான் இதோட இந்த கோதுமையோட நிறுத்திட்டு போய் துணிமணியெல்லாம் எடுத்து வச்சுக்கிறணும். அதிகமில்லை, ஒரு 2 செட்டு. ஏன்னா 3 மணிக்கு 4 மணிக்கே கோவிலை விட்டு கிளம்பிடுவோம், குலதெய்வ கோவிலை விட்டு கிளம்பிடுவோம். குளிச்சு கிளம்பணுன்னா ஒரு 5 மணி ஆயிரும். அப்படியே குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு முருகனை பார்க்கணுன்னாக்கா போயிடலாம். ஏன்னா குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு போய் கடலில் நீராடக்கூடாது. அதனால குலதெய்வ கோவில்லையே அங்கே தண்ணி வசதியெலாம் இருக்குது. அங்கே குளிச்சுட்டு அப்படியே கிளம்பி கோவிலுக்கு போய் முருகனை தரிசனம் பண்ணிட்டு வரணும்னு நினைக்கிறேன். என்னுடைய ஏண்டான்னு என்ன நினச்சிருக்காரோ தெரியல, முருகன் என்ன நினச்சிருக்காரோ தெரியல அப்படின்னு சொல்லணும். நானும் 2 சாரி எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். அவ்வளோதான். இதுக்குண்டான ப்ளவுஸு இதெல்லாம் பையில் வச்சிட்டேன். நாளைக்கு காலையில் கிளம்பி போகிறோம். பகல் பூரா கோவிலில் இருந்து சுவாமியை தரிசிச்சுட்டு உற்றார் உறவினர்களெல்லாம் பார்த்துட்டு சம்பாஷணை பண்ணிவிட்டு அப்புறம் நைட்டு இருந்து அந்த குலதெய்வத்துக்கு நடக்கிற அபிஷேக ஆராதனையை பார்க்கணும். அதுதான் முக்கியம். நிறைய பேர் அந்த நைட்டில் அங்கே அபிஷேகம் நடக்கும்போது கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. அந்த நிறைய பேரில் நானும் ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அப்படி செய்யக்கூடாது. போய் நைட்டில் முழிச்சிருந்து அந்த அபிஷேகத்தை பார்க்கணுன்னு நினப்பேன், ஆனால் முடியாது. நாளைக்கு என்ன பண்ணணும், தூக்க மாத்திரை போடாமல் இருந்து அப்படி முழிச்சிருந்து சுவாமியை தரிசிக்கலாம், அபிஷேகத்தை பார்க்கலான்னு நினைக்கிறேன். சரி, வரட்டுமா? நாளைக்கு கோவிலில் சந்திக்கலாமா? சரி, எங்களோட நீங்களும் வந்துடுங்க. அப்புறம் வந்து புதுசாக வர்றவங்க, புதுசாக எங்களோட வர்றவங்க ஒரு சப்ஸ்கிரைப்பும் ஒரு லைக்கையும் போட்டுட்டு வந்துடுங்க. அப்புறம் வீடியோ பார்க்குற எல்லாருமே ஆளுக்கு ஒரு லைக்கு போடுங்கங்க.
சுத்தமாக லைக்கே விழுங்க மாட்டேங்குது. எத்தனை தடவை சொன்னாலும் வேணா இவளுக்கு இந்த லைக்குன்னு தான் நினைக்கிறீங்க. ஒரே ஒரு லைக்கு போடுங்க தெய்வங்களே, லைக்கு போடுங்க. சரி, அப்புறம் எப்பவும் போல் எல்லோரும் சமைச்சு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணி சாப்பிடுங்க, சந்தோஷமாக கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த பெரிதொரு வீடியோவிலும் உங்களை பார்க்குறதுக்கு ஆவலாக இருக்க. பெரிதொரு என்ன நாளைக்கு போடுற வீடியோலையும், ஆனால் நாளைக்கு வீடியோலாம் போட முடியாது. வீடியோ எடுக்கலாம், எனக்கு என் மொபைலில் இருக்கிற 1.5 ஜிபியில் ஒரு 2 வீடியோ வேணால் பார்க்கலாமே தவிர வீடியோ அப்லோட் பண்ண முடியாது. அதனால் அங்கே எடுத்துகிட்டு வந்து வீட்டில் தான் செய்வேன். அது ஒரு நாள் ஆகுதோ 2 நாள் ஆகுதோ தெரியலை. சரி, நாளைக்கு பார்க்கலாம். சரியா? பார்க்குறவங்க தயவுசெய்து ஒரு லைக்கை போட்டுருங்க. நான் இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றியும் வணக்கமும்.